திருவள்ளூர் அருகே வேறு சாதி இளைஞரை காதலித்து வந்த பெண் விஓ விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக தனது காதலிக்கு வலுக்கட்டாயமாக பூச்சிக்கொல்லி மருந்தை ஊற்றி கொலை செய்து விட்டதாக காதலன் போலீஸில் புகார் அளித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காதலுக்காக கடைசி வரைக்கும் போராடிய பெண் விஓ மரணத்திற்கு முன்பாக அழுது கொண்டே காதலனிடம் பேசிய ஆடியோ இருந்தும் கூட பெண் விஓவின் குடும்பத்திற்கு போலீஸ் உடந்தையாக செயல்பட்டு வருவதாக பகீர் புகாரும் எழுந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அகரம் பகுதியைச் சேர்ந்த ரவி ஜோதி தம்பதியின் மகள் அருணா கீரப்பாக்கம் விஓவாக இருந்து வந்திருக்காரு. அருணாவுக்கும் பக்கத்து கிராமமான திருப்பாலைவனம் விஓவாக பணிபுரிந்து வந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த சிவபாரதி என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி காதல் மலர்ந்திருக்கு. முதலில் சோசியல் மீடியாவில் பார்த்து நண்பர்களாக பழகிய இருவரும் நெருக்கமாக பிடித்து போகவே காதலித்து வாழ்ந்திருக்காங்க. திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செஞ்சிருக்காங்க. தங்களது காதல் கதை இருவரது வீட்டிலும் சொல்ல சிவபாரதி வீட்டில் ஒப்புக்கொள்ள வெவ்வேறு ஜாதி என்பதை காரணம் காட்டி அருணாவின் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அருணாவின் அண்ணன் அரவிந்த் ஆவடியில் ஆயுதப்படை போலீஸில் பணிபுரிந்து வரும் நிலையில் மொத்த குடும்பமே அருணாவின் காதலுக்கு எதிராக நிற்கிறது. குடும்பமே சேர்ந்து அருணாவை அடித்து துன்புறுத்தி கொடுமையும் படுத்தியிருக்காங்க. இன்னும் கொடூரமாக அருணாவின் அண்ணனான அரவிந்த் சிவபாரதியை திருமணம் செய்ய நினைத்தால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து விடுவேன் என மிரட்ட என்ன செய்வது என்றே தெரியாமல் இருந்திருக்கிறார் காதலி அருணா. இப்படி காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பி குடும்பத்தில் பிரச்சனை நிலவிய சமயத்தில் தான் அருணாவின் மரணமும் நிகழ்ந்திருக்கு. அருணா தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் தரப்பில் கூறும் நிலையில் மருந்தை ஊற்றி கொலை செய்து விட்டதாக காதலன் சிவபாரதி புகார் கொடுத்திருப்பது அதிர வைத்திருக்கு. கடந்த 29ஆம் தேதி வாயில் நுரை தள்ளிய நிலையில் அருணாவை பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது நிலம் அளக்கும் போது பாம்பு தீண்டிவிட்டதாக குடும்பத்தினர் கூறியிருக்காங்க. பொன்னேரி அரசு மருத்துவமனையில் இருந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அருணா புத்தாண்டு அன்று காலையிலே உயிரிழந்திருக்காங்க. அருணா இறந்த பின் திருப்பாலைவனம் போலீஸ் அவரது குடும்பத்தில் அளித்த புகாரில் வீட்டு வேலை செய்யாததால் தாய் திட்டியதால் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. முதலில் மருத்துவமனையில் சேர்க்கும் போது பாம்பு மீது பழி போட்ட குடும்பத்தினர் போலீஸ் புகாரில் முன்னுக்கு பின் முரணாக கூறியிருப்பது சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் தனது காதலி அருணாவுக்கு வலுக்கட்டாயமாக பூச்சி மருந்தை வாயில் ஊற்றிவிட்டு கொலை செய்து விட்டதாக காதலன் சிவபாரதி திருப்பாலைவனம் போலீஸில் புகாரும் அளிச்சிருக்காரு. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருணா தனது தந்தையின் செல்போனில் இன்ஸ்டாகிராம் லாகின் செய்து காதலன் சிவபாரதியுடன் பேசியிருக்காரு. அப்போது 4 பேரும் சேர்ந்து கொலை செய்யும் அளவுக்கு துணிந்து விட்டார்கள் என குடும்பத்தினரை குறிப்பிடும் அருணா பூச்சி மருந்தை வாயில் ஊற்றி விட்டார்கள் என கூறியிருக்கும் குறுஞ்செய்தி வெளியாகி உள்ளது. இது மட்டுமல்லாமல் போலீஸ்கார அண்ணன் அரவிந்தும் தம்பி அஜித்தும் சேர்ந்து கொடுமைப்படுத்தி செல்போனை உடைத்து பறித்து கொண்ட விபரத்தை காதலன் சிவபாரதியிடம் அருணா கூறிய குறுஞ்செய்தியும் அதில் இடம்பெற்றிருக்கு. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கூட மர்மமான மரண வழக்கை விசாரிக்காமல் திருப்பாலைவனம் போலீஸ் சுணக்கம் காட்டுவதாக கூறப்பட்டிருக்காங்க. இறந்து போன அருணாவின் அண்ணன் அரவிந்த் போலீஸ் என்பதால் வழக்கை திசை திருப்ப முயற்சித்து வருவதாக பகீர் கிளப்புகிறது. அதோடு அருணாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமலேயே மருத்துவமனையில் இருந்து வாங்கி சென்றதாக புகாரும் எழுந்திருக்கு. பாதிக்கப்பட்ட விஏஓ கண் கலங்கி நிற்கதியாக போலீசில் புகார் அளித்துவிட்டு சென்றிருக்கும் நிலையில் முறையாக விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய போலீஸ் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வியும் எழுந்திருக்கு. ஆகையால் அருணாவுக்கு நடந்தது என்ன என்று விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. காதலன் சிவபாரதி பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என எத்தனையோ முறை அழைத்தும் கூட பெற்றோர் சம்மதத்தை எப்படியாவது வாங்கிவிடுகிறேன் என நம்பிக்கையாக இருந்த அருணாவின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.